அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடு போடுவது தப்பு இல்லைண்ணே, ஒருத்தர் காலில் விழுறது தானே தப்பு. ஆர்பி உதயகுமார் ஐயாவுடைய சரித்திரத்தை நான் சொல்றேன். சசிகலாமா பக்கத்துல இப்படி நிப்பார். சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா, நல்லா படம் பிடிச்சுக்கீங்கண்ணே. சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா அப்படியே 3 அடிக்கு முன்னாடி இப்படி நிப்பார். அந்த போட்டோ வீடியோ நான் காட்டுறேன். இப்படி நிப்பார், இப்படி நிப்படி அப்படி பேசினா கூட அந்த வார்த்தை அதிகமா வந்துடக்கூடாதாமா. காலில் போய் விழுவாங்க. அதை விட 5 முறை முதலமைச்சரா இருந்தவர். எனக்கும் அவருக்கும், அவர் பெரிய மனிதர், அவர் கட்சியினுடைய தொண்டை. சித்தாந்த ரீதியில எங்களுடைய கட்சிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியல்ல ஒரு கும்பிடு போட்டு வரணும்னு நினைச்சா அதை பெருமையா தானே பாக்குறேன். நான் அதை சிறுமையா பார்க்கல. இரண்டாவது, எங்களுடைய கூட்டணி வாஜ்பேயியோட 5 ஆண்டு காலம் இருந்திருக்கிறாங்க. இதே கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாங்க? பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறான பிரச்சாரம் தமிழகத்திலே செய்யப்படுகிறது, அதை உடன்பிறப்புக்கெல்லாம் அதை போய் மக்கள்கிட்ட பேசணும்னு இதே ஐயா தான் சொன்னாங்க. அதுக்குள்ள எனக்கு அரசியல் பேச விரும்பலீங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் இது போன்ற அரசியல் என்ன சொல்றாங்க? கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு 100 ஆண்டு இருக்கு. என் வயசு 40. ஏன்னா வயசே அவருடைய அரசியல் அனுபவம் கிடையாது. அவருக்கு 80 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் மட்டுமே. 50 இயர்ஸ் டைரக்ட் பாலிடிக்ஸ். 30 ஆண்டு காலம் நேரடியாக திரைத்துறையில் எழுதியவர். எத்தனையோ இடத்துல, பல இடத்துல கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையா வைத்தாலும் கூட 100வது வருஷத்துல அந்த விழாவில் அங்க போய் ஒரு மரியாதை செய்வதை கூட இவங்க செய்வதை கொச்சைப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா தப்பு. இன்னைக்கு நான் பல பேர்த்த பத்தி பேசுறேன். அறிஞர் அண்ணா அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அதே மாதிரி நான் கும்பிடு போட்டு வந்திருக்கேன். காரணம், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க, 2 ஆண்டு காலம் பணியாற்றினாங்க, போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க. எங்களுக்கும் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கும் கடவுளை பொறுத்தவரை 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கு, வெளியே வைக்கிறோம். ஆனா தமிழகத்திற்காக பணி செஞ்சவங்களை போய் நீங்க பார்க்க கூடாதுன்னா எப்படி? புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் நான் மரியாதை செய்வேன். அது எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி சொல்லவே வேண்டாம். ஒரு மகான். இன்னைக்கு தமிழகத்தில் இதையெல்லாம் ஒரு குற்றமாக அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல போய் கும்பிடு போட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. காலில் விழுகல, இப்படி பேசல, கூனி குறுகி நிக்கல, 3 அடி தள்ளி நிக்கல, கம்பீரமாக நடந்து போய் கம்பீரமாக 6 அடி இருக்கக்கூடிய நான் முதுகெலும்பு வளையாம வணக்கம் செலுத்திவிட்டு வந்திருக்கின்றேன். அதற்கு நான் பெருமைப்படுறேன். அதுக்கு நான் பெருமை பண்ணீங்க. ஆனா நீங்க, நான் உங்களை பத்திரிகையாளர்களை எப்பொழுதுமே அவங்கள ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிற ஆள் நான் கிடையாதுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் ஃபுல்லாக சுத்துறீங்க, அரசியல் கட்சிகளை பார்க்குறீங்க, தலைவருடைய பாடி லாங்குவேஜ் வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க, யார் என்ன பேர்லாம் தெரியும். அதனால் உங்களை எப்பொழுதுமே அறிவாளிகளாக தான் நான் பேசுகிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா பாருங்கண்ணா, திமுகவை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி. ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், கட்சியினுடைய தொண்டர்கள் எத்தனை பேர் சிறைக்கு போயிருக்கிறார் கணக்கெடுங்க. அதிமுகவை கணக்கெடுங்க. தலைவராக எடப்பாடி அண்ணனை என்னையும் கம்பேர் பண்ணுங்க. என் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளும் எடப்பாடி அண்ணன் மீது 3 வருடங்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை பாருங்க. என் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய கேஸை பாருங்க. உதாரணத்திற்கு ராஜ்நாத் சிங் ஐயா வரவேற்கிறதுக்கு நானும் இருந்த TR பால் அவர்கள் இருந்தாங்க. 2 பேரும் வரவேற்போம். TR பால் அண்ணன் அவர்கள் ராஜ்நாத் சிங்ஜியை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய எதிரி அப்படின்னாரு. என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னார். நானும் சிரிச்சுட்டே சொன்னேன், ஆமாங்க ஐயா எதிரி. நாங்கள் 2 பேரும் கேஸ் மாற்றி மாற்றி போட்டிருக்கோம். அவர் என் மேலே 500 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காரு, நான் 100 கோடி ரூபாய் போட்டிருக்கேன். கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதில் அவர் ஜெயிக்கிறாரா நான் ஜெயிக்கிறான்னு பார்த்துருக்கேன். அவர் மேலே ஊழல் வழக்குக்காக நான் வெளியிட்டிருக்கேன். அவரும் என்ன எதிரின்னு சிரிச்சுட்டு சொன்னார், நானும் சிரிச்சுட்டு எதிரின்னு சொன்னேன். நாங்கள் எதிரி தான், அதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை. வழக்கு நடக்கத்தான் போகுது. இருவரும் இன்னொருத்தர் மேல கேஸ் போட்டிருக்கோம். RS பாரதி அவர்கள் என் மேல கேஸ் போட்டிருக்காரு, நான் RS பாரதி மேல 1 கோடி ரூபாய்க்கு வழக்கு போட்டிருக்கேன். அது மாறப்போதா? மாறப்போறது இல்லை. எதிரி தான். அதுல முதலமைச்சர் அவர்கள் எங்களோட தொலைபேசி மூலமாக வாங்குன்னு அழைக்கிறாங்க. நாங்க போயிட்டு வந்திருக்கோம். அதற்காக அவரை நான் கிரிட்டிசைஸ் பண்றது நிறுத்த போறோம்னா, அவர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறதை நிறுத்த போறோமா? இல்லை. அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். டேட்டா வச்சு ஆர்கியூ பண்ணுங்க. இன்னைக்கு எடப்பாடி அண்ணன் சொல்றாங்கன்னா, எடப்பாடி அண்ணன் மேல எத்தனை அவதூறு வழக்கு? எடப்பாடி அண்ணன் மேல போட்ட வழக்கு RS பாரதி வித்ட்ரா பண்றாரு பாருங்க. என் மேல திமுக வழக்கு வித்ட்ரா பண்ணிருக்கா? அப்ப எடப்பாடி அண்டர்ஸ்டாண்டிங் போலி நடத்தமா? RS பாரதி அவங்க ஹைவே டெண்டர்ல CBI என்கொயரி கேட்கிறாரு. அவர் போட்ட வழக்க மர்மமான முறையில் RS பாரதி அவங்க வித்ட்ரா பண்றாங்க. கொடநாடு வழக்கு என்கொயரி எங்க போயிட்டு இருக்கு? அதை பத்தி ஏன் திமுக பேச? அதுக்குள்ள நான் போக விரும்பல.
நேர்மையான பத்திரிகையாளர்களுக்கு உண்மை தெரியும்.